ரூபம் முக்கண்ணுடன் முக்கூறு முப்பிறவி பாவங்கள் போக்கும் ஒரே வில்வ சிவார்ச்சனை மூவிதழ் பசுமை கொண்டு முகிழ்த்திடும் அழகு தைலா தைலா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமி. நீங்க உமா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமி. தைலா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உமா நல்லா இருக்கியா? முன்னெல்லாம் அடிக்கடி பார்த்தசாரி கோவில்ல பாப்போம், இப்ப பார்க்கவே முடியறது இல்ல. ஆமா மாமி, வேலையே சரியா இருக்கு. சரி, அப்படி சத்த உட்காந்து பேசலாம் வாங்கோ. வாங்க வா. அதோ அப்படி உட்காந்துக்கலாம். உட்காருங்க. ஆமா தைலா, பார்த்தசாரி கோயிலுக்கு தான் அடிக்கடி வர முடியலங்கிற, அப்படின்னு வேலையெல்லாம் தினத்தப்படும் கூடி போயிடுதா? தைலா மனசுல சங்கடத்தை வச்சுட்டு சைலண்டா இருக்கா. என்ன தைலா, நான் சொல்றது சரிதானே? எதுக்கு மாமி அதெல்லாம்? மனசுல 1000 கவலை, யாருக்கிட்டையும் எதையும் சொல்லிக்கிறது இல்ல. பகவான் சன்னதியில கண்ண மூடிண்டு செத்த நாளி மனசுக்குள்ளே புலம்புவேன். எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சுப்பேன். பல வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு, எதுவுமே சரியாகல. சரி, பகவானுக்கு 1000 வேலை, என்னுடைய வேதனை சரி பண்ண மறந்துட்டாரு நினைச்சுட்டு ஏதோ போயிட்டு இருக்கு மாமி. பாத்தேல மாமி, தைலாவோட வேதனைய. அவ குடும்பத்துல எல்லாரும் நவகிரகம் மாதிரி இருக்கா. பாவம் என்ன பண்ணுவா? தைலா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. நம்ம எல்லா விஷயத்துக்கும் பகவானே குத்த சொல்ல முடியாது. சில விஷயங்கள்ல நம்மளே யோஜனை பண்ணி டிசைட் பண்ணணும். இப்ப உமாவையே எடுத்துக்கோ, எவ்வளவு சூட்டிக்கையான பொண்ணு. உங்க ஆத்துக்காரர் அவளுக்கு ஒரு குரங்கு பையில பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அவன் ஒரு வினோதமான பிறவியா இருக்கான். குழந்தைகளுக்கு இப்படி கல்யாணம் பண்ணா மனக்கிலேசம் வரத்தானே செய்யும். தைலா, நான் யதார்த்தமானவ, மனசுல பட்டதை சொல்றேன், அவ்வளவுதான். தைலா, நீ நல்லவ, உன் பசங்களும் நல்ல பசங்க. உன் ஆத்துக்காரர் தான் வில்லங்கமான மனுஷன். தான் நினைக்கிறதா சரின்னு அடம் பிடிக்கிறவர். உங்க ஆத்துலயே கங்கா ஒத்திதான் அவரை எதிர்த்து நின்னு பேசுறவ. ஆமா, கங்கா இப்ப என்ன பண்றா? அவ வேலைக்கு போயிட்டு இருக்கா மாமி. ஓஹோ. தைலா, நான் உன்னிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாமி. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரா விஷயத்துக்கே வரேன். என் பையன் ராகவ அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கான். வந்தவா நாம ஒன்னா எடுத்துட்ட ஃபேமிலி போட்டோவையெல்லாம் பார்த்தான். அதுல கங்காவையும் பார்த்தான். பையலுக்கு உடனே பிடிச்சு போயிடுத்து. என்கிட்ட நேரடியாவே கேட்டுட்டான். நானும் கங்காவை பத்தி சொன்னேன். என்னதான் அமெரிக்காவில இருந்தாலும் அவன் நம்ம கல்ச்சர்ல வளர்ந்த நம்ம ஊர் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். படிச்சவளாவும் இருக்கணும், அதே சமயம் பண்போடவும் இருக்கணுங்கிறான். அவன் மைண்ட்ல கங்காவை பத்தின அபிப்பிராயம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் இத பத்தி உன்னிட்ட வந்து பேசலான்னு இருந்தேன். தெய்வ பிராப்தம் பாரு, கோவில்லயே உன்னை பார்த்து பேசும்படி ஆயிடுது. என்ன சொல்ற, நோக்கு ஓகே தானே? இல்ல, கங்கா என்ன ஐடியால இருக்காளோ? தைலா, என் பையனை தேடி 1000 மரங்கள் வருது. ஆனா என் பையன் கங்கா தான் கரெக்ட்னு நினைச்சு மத்ததெல்லாம் வேண்டாங்கிறான். ஏன்னா நான் கங்காவை பத்தி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லி வச்சிருக்கேன். அதான் யோசிக்காத தைலா, போய் உங்க ஆத்துக்காரண்ட தகவலை சொல்லு, கங்கா வேண்ட பேசு. கங்கா இதுக்கு ஒத்துப்பாளான்னு தெரியல. என்ன தைலா பேசுற? நான் உனக்கு மட்டும் இல்ல, உன் ஃபேமிலிக்கு நல்ல விஷயம்னு சொல்றேன், நீ இழுக்கிற. என் பையனை பத்தி நானே பெருமையை பேசப்படாது. உனக்கே அவனை பத்தி நன்னா தெரியும், கூட இருந்து பார்த்தவனி. அவனுக்கு என்ன குறை சொல்லு? குழப்பம் இல்லாம வீட்டுல போய் பேசு. பேசுறதோட இருந்துடாத, சட்டுப்புட்டுன்னு டிசைட் பண்ணு. நல்ல காரியத்தை தள்ளி போடப்படாது. இத பாரு தைலா, இன்னைக்கே என் பையனை கூட்டிட்டு ஆத்துக்கு வர, நாம பேசிக்கலாம். இத பாரு, வேற யாருக்காகவும் இல்ல, நீ சாது, ரொம்ப நல்லவா. ஓ முகத்துக்காக தான் இவ்வளவு பெரிய காரியத்தை வலிய வந்து செய்யற. இல்லைன்னா நான் வேற மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பேன். நோக்கே நன்னா தெரியும். மாமி, அதுக்கு இல்ல, கங்கா கொஞ்சம். என்னம்மா அது, மறுபடி அதே பேசிக்கிட்டு?
அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரப்போதுனா அவ வேண்டான்னு சொல்ல போறா. மாமி தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. மாமி, நீங்க இன்னைக்கே கிளம்பி வாங்க, நாம ஆத்துல பேசிக்கலாம். ரொம்ப நல்லது. தைலா நோக்கு சந்தோஷம் தானே? சாயந்தரம் வாங்க பேசலாம். சரி, அப்ப சாயந்தரம் பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன். வரேன் தைலா. வாங்க மாமி. போலாமா? வரேம்மா. உமா, இதுக்கெல்லாம் உங்க அப்பா ஒத்துப்பாரா? பேசினா எல்லாம் நல்ல விதமா முடியும். வா போலாம். என்ன சொல்றீங்க மாப்பிள? நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? என்னால நம்பவே முடியலையே. ஆமாத்தே, நான் சொல்றது எல்லாமே நிஜம். எனக்கே அந்த விவரம் தெரியாது. கற்பகம் ரொம்ப உடைஞ்சு போய் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. சரி, அனு யாருங்கிற விஷயத்த? அனு என் பொண்ணு இல்லைங்கிறத கற்பகத்திட்ட விவரமா சொல்லிட்டேன் அத்தை. இருந்தாலும் இது சரியா வராது. குடும்ப பிரச்சனை ஆயிடும்னு பயப்படுறா. அவ குடும்பத்தை இது எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அத்தை. மனோ கற்பகம் சொல்றதை கேட்பானாங்கிறதும் தெரியல. அதை விடுங்க, நம்ம அனு நம்ம சொல்ற பேச்ச கேட்பாளாங்கிறதும் எனக்கு நம்பிக்கை இல்ல அத்தை. கேட்கணும் மாப்பிள. ஐயோ, தலை சுத்துது. இல்லத்த, சின்னஞ்சிருச்சுங்க. நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லத்த. புரிஞ்சுக்கணும் மாப்பிள. அவங்க என்ன புரிஞ்சுக்கிறது? முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இதனால எவ்வளவு பிரச்சனை வருங்கிறது உங்களுக்கு புரியுது இல்ல? ஏன் மாப்பிள, நான் சொல்றேன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்க மனசுக்குள்ள இது மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? ஐயோ அத்தை, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை அத்தை. ஆனா சின்னஞ்சிருச்சுங்க ஆசைய நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி அழிக்கிறோம்னு தான் கஷ்டமா இருக்கு. மாப்பிள, இந்த விஷயத்திலயும் வழக்கம் போல நீங்க குழப்பமா தான் இருக்கீங்க. கற்பகம் சொன்னதா சொன்னீங்களே, அவ சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த விஷயத்துல அவங்க ரொம்பவே தெளிவா தான் இருக்காங்க. அவங்க பேசுறது நியாயமாவும் இருக்கு. இது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா மொத்த குடும்பமா அல்லோல கல்லோலப்பட்டு அழிஞ்சு போயிடும் மாப்பிள. அத்தை, ஆதியையும் காஞ்சனாவையும் உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியுமா? கன்வின்ஸ் பண்றது விடுங்க, முதல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. குடும்பம் 2 பட்டு போயிடும் மாப்பிள. என்னென்னலாமோ நடந்து போயிடும். புரியுது மாப்பிள, ஆதி கிட்டையும் சரி காஞ்சனா கிட்டையும் சரி நம்மளால இந்த விஷயத்தை ஓபன் பண்ணவே முடியாது. இது நிச்சயமா நமக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். அத முதல்ல தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க. புரியுது அத்தை, தெளிவா புரியுது. ஆனா மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு தான் புரியல. என்ன பண்ணணும்னா, இந்த விஷயத்தை நமக்குள்ளேயே மறைச்சிடணும். நம்ம உடனடியா பண்ண வேண்டியது அனு கிஷோர் கல்யாணத்தை. அனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு அவ வேற ஏதாவது பண்ணிடலாம். அதனால உடனடியா அனு கிஷோர் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுங்க மாப்பிள, ப்ளீஸ். ஹாய் வித்யா. ஐயோ, நீங்களா? ஏன் இங்க வந்தீங்க? என்ன வித்யா, ஏன் இப்படி பதட்டப்படுற? நான் இங்க வரக்கூடாதா? ஐயோ, அம்மா பார்த்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. முதல்ல இங்க கிளம்புங்க, கிளம்புங்க. ப்ளீஸ் வித்யா, நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். ஐயோ, ஆசாசே வந்தவன இப்படி தோர்த்தனா எப்படி? இத பாருங்க, புரியாம பேசாதீங்க. அம்மா மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்காங்க. எந்த நேரம் வேணா வருவாங்க. அவங்க வந்தா என்ன நடக்கும்னு தெரியல. ப்ளீஸ் வந்தா வரட்டுமே. என்ன பண்ணிட போறாங்க? வழக்கம் போல அமெரிக்கா மாப்பிள அது இதுன்னு உளருவாங்க. இத பாரு வித்யா, உங்க ஃபேமிலி சூழ்நிலை எனக்கு தெரியும். வேற எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு நான் தான், புரியுதா? ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள வா. வா, சொன்னா கேளு. நீங்க முதல்ல கிளம்புங்க. ப்ளீஸ் வித்யா, ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. முதல்ல கிளம்புங்க. ப்ளீஸ் சொன்னா கேளு. ஐயோ,
யாருமே இல்ல வீட்ல. வா. நீங்க அட பாவி ராஸ்கல், வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்ணு கையை தொடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? விடா கைய, விடா கைய, எச்சக்கலை நாயே. கேளுங்க, எங்க அடிக்காதீங்க. தைரியம்டா உனக்கு? ஒரு தடவை அடி, சொன்னா வேண்டாம், உனக்கு அடி. புத்தி சொன்னா வராது. கேளுங்க. இருடி உன்னை வச்சுக்கிறேன். ஏண்டா எங்கேயாவது இவளை நிம்மதியா Please, இருக்க அடி. விடுங்களேன்டா. சொன்னா கேளுங்க, ஒரு அடிக்காதீங்க. வாழ்க்கை அடி. கிடைக்கணும்னு வேண்டாம், கண்ணை அடி. மூடிட்டியா? அறிவு கெட்ட என்ன முண்டம். சொன்னா வேண்டாம். கேட்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அடி, என் பொண்ணுக்கு வலிக்குது, அடி. பக்கம் சொன்னா வராத, கேளுங்க. கையை காலை ஒடிச்சிட்டு வேற. நாயே, உன்னால தொடப்பத்தை அடிச்சா கூட புத்தி வராதுடா. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா உயிரோட திரும்பி போக மாட்டேன். போடா, போடா இங்கிருந்து. சோம்பேறி. எத்தனை தடவை சொல்லணும் உனக்கு? ஆண்டி, வித்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்காக நீங்க எனக்கு காசுலாம் எதுவும் தர தேவையில்ல. து, மூஞ்சிய பாரு. உன் மூஞ்சி எல்லாம் ஒரு மூஞ்சி. உனக்கு பொண்ணே கொடுக்க முடியாதுடா. இந்த லட்சணத்துல பணம் எதுவும் வேண்டான்னு பெருந்தன்மையா கல்யாணம் பண்ணிக்கிறேங்கறியா? ஏண்டா விளக்க மாத்தால பொம்பளை கிட்ட அடி வாங்கி வெக்கம் கெட்டு போய் நிக்கிறியே, உனக்கெல்லாம் சூடு சொல்ற கிடையாது? பொறம்புக்கு போட்டேனா உன்ன. டேய் முண்டக்கண்ணா, என் மகளுக்கு அமெரிக்காவில மாப்பிளை பாத்திருக்கேன்டா. அவ ராணி மாதிரி இருக்க போறா. நீ வேணா பாரு. யாருங்க அது? ஐயோ, ஹவுஸ் பண்ணடா. ஏய் எடுபட்ட பையல, போடா போடா முதல்ல இங்க. ஏய் எங்கடா போற? கொலைபக்கமா போ, கொலைபக்கமா போடா. மூஞ்சிய பாரு, வாச வழியா போறா. கிரியா வர, இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஆமாடா மாமா, இப்பெல்லாம் திருட்டு பசங்களோட தொல்லை பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அன்னைக்கு சவாரி போன இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு மாமா. அப்புறம் நான் எதிர நின்னு இருக்கிறேன்டா. இருக்கும்போதே திருட வர நீ எங்க ஏரியால திருட வந்திருக்கே நீ போறா பாரு. நான் திருட இல்லையா? அந்த வீட்டு பொண்ணு வித்யாவை லவ் பண்றேன். சொன்னா கேளுங்கயா. கைய விடியா. சத்தியமா சொல்றேன், அந்த வீட்டு பொண்ணு லவ் பண்றியா? வாடா மூஞ்ச கிச்சறம் பாரு வாடா. இருடா மாமா. இந்த பார், நீ சொல்றது உண்மையா? ஆமாயா. அப்போ வீட்டுக்கு போலாம். வாடா ஊடாண்டே வா வா. யோ சொன்னா கேளுயா. முட்டை உண்மையா வந்த நீ கந்தல்றா டேய். ஏய் ஏய் யோ சொன்னா வாயிலே போடுவா. பார் வாடா கை வைக்கிறேன். ஏய் வாடா டேய். வாடா மூஞ்ச பாத்தியாது, முட்டை போட்டா வர மாதிரி. விடுங்க. சொன்னா கேளுங்க. சொல்றேன்ல. விடுங்க. வாடா. டேய் விடுங்கடா. காலி பையலுங்களா, குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றீங்களா? நிறுத்து, நாங்க ஒண்ணும் அதுக்கு வரல. பின்ன எதுக்கு வரலையா? எகிரி குச்சா நான் கேட்டா என்ன தெரியுமா சொல்றான்? என்னடா சொல்றான்? உன் வீட்டு பொண்ணு இவனும் லவ் பண்றாங்களா? லவ் இவன் சொல்றானா இல்ல நீ சொல்றியா? ஏமா நான் சொல்ல, இவன் தான் சொல்றான். ஏண்டா நாயே, எடுபட்ட பையல பொய்யா சொல்ற? ஏய் என்னடா நான் பொய் சொல்றேன்றாங்க. கைய விடுறா. ஏய் கை எடுங்க. ஐயோ ஏமா நீ என்கிட்ட சொல்லல? ஹவுஸ் ஓனர் வந்துட்டாரு, அப்படியே பின்னாடி பக்கமா ஓடி போயிடுன்னு சொல்லல? எது? நான் உன்ன பின்னாடி வழியா அனுப்புனேனா? கொன்று விட ஜாக்கிரதை. இல்லனா உன் மகன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. சொன்னியா இல்லையா? இறந்து போன உன் புருஷன் மேல சத்தியமா சொல்லு. என்ன நீ பின்பக்கமா போ சொல்லல? பாத்தியா மாமா, மூஞ்சே படுறாத, நீலாம் ஒரு ஆளு. சாரி பிரதர், வாங்கடா. சாரிப்பா. எப்படி நடிக்குது பத்தியா நம்மளாண்டிய. போமா போ. காஃபி எடுத்துக்கோங்க. கங்கா காஃபி எடுத்துக்கோ. சூடு சரியா இருக்கா? என்ன செருமர? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கங்கா நீயும் இங்கே இரு. நானும் உமாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க விசாலாட்சி மாமியை பார்த்தோம். எந்த விசாலாட்சி? மயிலாப்பூர் விசாலாட்சி மாமியை தான். ஓ, அந்த வம்பு பாட்டியா? என்னவா அவளுக்கு? அவங்க பையன்
ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கானா? ம் போருமே அவளுக்கு வாய்கிழிய பெருமையா பீத்தின்னு இருப்பாளா? அத பத்தி நமக்கு என்ன? வேறொரு விவரம் சொன்னா. என்ன சொன்னா? பையன் அமெரிக்காவில் இருந்தாலும் நம்ம ஊர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானா? ம் சரி. ஆமாப்பா, நம்ம ஆத்துல சம்மந்தம் வச்சுக்கணும்னு அந்த மாமி பிரியப்படுறா. ம் ஆச்சரியமா இருக்க. ஆச்சரியம்தான். அவனுக்கு நிறைய ஜாதகம் வருதா. இருந்தாலும் நம்ம ஆத்து பொண்ண மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாளப்பா. உங்க அபிப்பிராயம் என்னப்பா? அடேங்கப்பா, அன்னைக்கு என்னடான்னா அவ படிக்கிற பொண்ணு படிப்பு அது இதுன்னு எல்லாரும் சீறி பாஞ்சல. அந்த அமெரிக்கா பையனுக்கு 30 வயசாவது இருக்கும் இல்லையா? நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு 36 வயசா பெரிய குறையா சொன்னால. 36க்கு 30 பரவாயில்லையா? நீங்க ஏன் இப்படி குழப்புறீங்க? அவங்க கேக்குறது வாசுகி இல்ல, நம்ம கங்காவை. கங்காவோட போட்டோ பார்த்துட்டு அந்த பையன் இவ்வளவுதான் கட்டிக்கணும்னு விருப்பப்படுறானா? நீ இவ்வளவு நேரம் மெனக்கிட்டு பேசுனது இவளை பத்தியா? சாரி, நான் கண்டவாளை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை. இப்படி பிடிப்பில்லாம பேசின எப்படி? இன்னைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. அதை பத்தி எனக்கு என்னடி? எனக்கு உமான்னு ஒரு பொண்ணு, பாலமுரளின்னு தண்டமா ஒரு பையன், அப்புறம் வாசுகின்னு ஒருத்தி படிக்கிறா. மொத்தம் 3 குழந்தைகள் தான். மற்ற யாரை பத்தியும் நான் யோசிக்கிறதே கிடையாது. எதுக்குமா தேவையில்லாம பேசிக்கிட்டு? அவங்கள வர சொல்லு, நான் பாக்குறேன். ஓஹோ, நீங்க எல்லாரும் அவளை பார்த்து பேசி இங்க வரவழைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாள், அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவங்க தான் இங்க வரேனாங்க. நீங்களும் இருக்கணும் இல்லையா? இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்னங்க முக்கியமான வேலை? ஆமாண்டி, இந்த பார்சாடோட மாமனார் இருக்காரோன்னா அவர் போயிட்டார். அந்த ஷாவுக்கு என்னால் போக முடியல. பாவம், அவர் போய் 3 வருஷம் ஆயிடுத்து. எனக்கும் அங்கே போய் விசாரிக்க நேரம் கிடைக்கல. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு. நான் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க? ஆமாண்டி, இங்க இருந்து இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறத விட அங்க போய் துக்கம் விசாரிக்கிறது உத்தமம்னு எனக்கு படுறது.